தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்து என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திமுகவினருக்கு எழுதியுள்ள மடலில், கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகையுணர்ச்சிக்கே இடம் கொடுக்கும், நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தி மொழியை வளர்க்கும் பொறுப்பை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொள்வதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், கன்னடத்தை புறக்கணித்து ஹிந்தியை திணிப்பவர்களை ஏற்க மாட்டோம் என்று கூறி கர்நாடகாவில் ஹிந்தி எழுத்துக்களை அழிப்பது பற்றிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள மொழிகள் அனைத்தையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க தயக்கம் ஏன் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். மூன்று மொழிகள் மட்டுமல்ல, ஆந்திராவில் பல மொழிகளை ஊக்கப்படுத்துவோம் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்வது நல்லது என்றும் அதனால் நாம் மக்களுடன் எளிதில் பழக முடியும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நிலைப்பாட்டை தெரிவிக்க மறுப்பு தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை செய்வது தொடர்பாக தற்போது வரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என்றும் யூகங்கள் அடிப்படையில் கருத்து தெரிவிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.